காங்கிரஸ் தேர்தலில் தோற்கவில்லை, எனவே ராஜினாமா செய்ய மாட்டேன் என மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த நிலையில் மம்தா தற்போது பேட்டி அளித்துள்ளார். விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். மேற்குவங்கத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த மம்தா பானர்ஜி தற்பொழுது நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவி இருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 100க்கும் குறைவான தொகுதியிலேயே மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றிருக்கிறார். இருப்பினும் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள அவர் மறுத்திருக்கிறார். தாம் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போவதில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்படவில்லை, சதி மூலமாக தாம் தோற்கடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தேர்தலில் பவானிபூர் தொகுதியில் போட்டியிட்ட அவரை எதிர்த்து பாஜகவினுடைய முதலமைச்சர் முகமாக இருக்கக்கூடிய சுவேந்தி அதிகாரி, அவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் முக்கிய பிரமுகர், மம்தா பானர்ஜியினுடைய நம்பிக்கைக்குரிய முகம் சுவேந்தி அதிகாரி, அவர் பவானிபூர் தொகுதியில் 11,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இருப்பினும் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத மம்தா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார். அதாவது ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர், அவர் அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு, அதாவது அவர் ராஜினாமா செய்ய தேர்தல் முடிவுகள் அவருக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இருக்கும் பட்சத்தில் அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். ஒருவேளை அவரது கட்சி தோற்கும் பட்சத்தில் ஆளுநரை சந்தித்து கடிதத்தை கொடுக்க வேண்டும். அவர் வெற்றி பெற்றாலும் கூட புதிய அரசு அவரது தலைமையிலேயே அமையும் வகையில் கடிதத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் மம்தா பானர்ஜி தோல்வி அடைந்தாலும் கூட இந்த தோல்வியை ஏற்க மாட்டேன், இது ஒரு சரி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தபடியாக ஆளுநர் இந்த விவகாரத்தில் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருந்த RN ரவி அவர்கள் தற்பொழுது அங்கு விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.